தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கூலி உயர்வை முழுமையாக அமல்படுத்த கோரி CITU தொழிற்சங்க விசைத்தறி தொழிலாளர்கள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு போடப்பட்ட 16% ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்தாமல் 10% கூலி உயர்வு மட்டும் வழங்கப்பட்டு வருவதாக சங்கரன்கோவில் விசைத்தறி பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மீதமுள்ள 6% உயர்வையும் வழங்க கோரி சங்கரன்கோவில், TN புதுக்குடி, புளியங்குடி பகுதிகளில் உள்ள வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்களில் CITU தொழிற்சங்க தொழிலாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை முழுமையா அமல்படுத்தவே இல்லை. அந்த 10% கூலி உயர்வு எந்த வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளருக்கும் ஜவுளி உற்பத்தியாக அமல்படுத்தவே இல்லை. இதை எல்லாமே கண்டிச்சு தொடர்ச்சியா விசைத்தறி தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்படுவதை கண்டிச்சு இன்னைக்கு ஒரு நாள் நாங்க அடையாள வேலைநிறுத்தமும் ஆர்ப்பாட்டமும் செய்யறோம். உடனடியாக தொழிலாளர்கள் நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர்களின் பிரச்சனையில் தலையிட்டு 16% கூலி உயர்வை முழுமையாக பெற்றுத்தர வேண்டும் என்றும், தவறினால் அடுத்த வாரம் முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.